வணக்கங்களே, கடலூர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் முதல்ல வர்றது புது பலன்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ அந்த தசாபுத்தி பலன்கள் வரும்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி. ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருக்கும்போது அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதில் மட்டும் இல்லை, சில நேரத்தில் வந்து வீட்டில் வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் ஏதாச்சும் இடமும் பேசிட்டு அதனால் ஒரு சின்ன சின்ன சிக்கல் வருவதற்கான கொஞ்சம் பேச்சை வந்து கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி குரு 5லிருந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு. நல்ல ஒரு பாப்புலாரிட்டி ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், ஜோதிடர்கள் இவங்களும் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களை பண்ணுறவங்க அவங்களாம் வந்து நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், வேலையில் நல்ல லாபங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும், வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. பெரிய லாபங்கள் எள்ளித்தரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக இருந்த மகர ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ல் உள்ள குரு. ஸோ 5ல் உள்ள ஒரு குரு வந்து பார்த்திங்கன்னா அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது மனைவிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு மனைவிக்கு வந்து ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் வரும். ஸோ அது உங்கள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களில் பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதி 7 இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் வர்றது, பெரிய பணம் கிடைக்கிறது, நல்ல தொழிலையோ வேலையிலையோ வந்து ஒரு பணம் கிடைக்கிறது, லோன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். பட் இதில் வந்து என்னென்னா அஷ்டமாதிபதியான சூரியனும் 6ல் இருக்கும்போது வேலையில் வந்து மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் உயரதிகாரிகளுக்கும் ஒரு சின்னதாக ஒரு கிளாஷ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் செக்டாரில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கலாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. தேவையில்லாத நபர்களை உள்ள நுழைச்சி நம்மளை டென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி சிறப்பான பலன்கள் இந்த வாரம் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கடன் கொடுக்கல் வாங்கல் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு ஒரு மண்டையில் ஏற்றிட்டு கத்துறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்களும், நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கணவன் மனைவி சேர்ந்துக்கிட்டு ஜோடியாக வந்து எங்கேனாச்சும் ஒரு உல்லாச பயணங்களோ வெளியூர் பிரயாணங்களோ மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது தொழிலுக்கு தேவையான ஒரு கடன் கிடைக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயம் அது குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யாராச்சும் பேராசை கட்டி நம்மளை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகேங்களா? அதே 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4 இருக்கும். பூமி சார்ந்த விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, ஒரு பூமி சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, ஒரு லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 12ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சில நேரம் வெளியூர் போய் படிக்கிற வாய்ப்புகள் நிறைய குழந்தைகளுக்கு வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். வேலை சம்பந்தமான விஷயங்களில், கடன் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. தேவையில்லாத ஒரு ஷோல்டர் பிடிப்பு, இல்லைன்னா அடி வயிற்றில் வந்து கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகர லக்னமாகிறது சந்திர தசாபுத்தி ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். பூமி சம்பந்தமான விஷயங்கள், நல்ல வெற்றிகள், மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த பூமி சம்பந்தமான விஷயங்கள், பெரும் பணம், ஒரு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள், வீடு சொத்துக்கள் அமைவதற்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். அப்புறம் மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க. ஸோ ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல வந்து ராகு வந்து புதனுடைய சாரத்தில் வந்து 3, 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது
கணவன் மனைவிக்கு நல்ல தேவையில்லாத ஒரு சலசலப்புகளோ சின்ன டென்ஷனோ சந்தேகங்களோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கும். குரு வந்து பார்த்தீங்கன்னா 5ல் இருக்குது. ஸோ 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் 5ல் இருக்கும்போது குழந்தைகள் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு வெளியூரில் போய் தங்கி படிக்கிறது. ஸோ கொஞ்சம் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்க பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தோம்னா மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து சனி வந்து 2ல் வந்து ஆட்சிப்படுத்தணும். 2 வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் குடும்பத்திற்காக ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறது, ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. குழந்தைகள் வந்து அவங்களுடைய மேற்படிப்புக்காகவோ தொழில் ரீதியான விஷயத்துக்கோ பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுத்துரும். ஸோ அது வந்து நடக்கும். மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால் நல்ல லாபங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்தை வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சில பேர் வந்து கடன் வாங்கி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிப்பாங்க, நாளைக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான விஷயங்கள் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனம் தேவை. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த சட்ட ரீதியான விஷயம், இந்த விசா இந்த கான்ட்ராக்ட் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ அதில் தான் கொஞ்சம் சின்ன பிரச்சனை வரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக பெரும் பணம் நல்ல ஒரு கையாளுறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. வேலை செய்பவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். நிறைய பிரயாணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா வக்ர கிரகங்கள் என்ன பலன் தரும் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ மேஜராக வந்து பார்த்திங்கன்னா வக்ர கிரகங்களை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ 8ல் வக்ரமானோம்னா நமக்கு வந்து அந்த கெட்ட பலன்கள் நடக்காது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பட் ப்ராக்டிக்கலாக சொல்ல போனோம்னா வக்ர கிரகங்கள் என்ன மாதிரி வேலை செய்யுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தை வச்சுட்டு அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க, சனி வந்து வக்கரமாகுது, இன்றைக்கி வக்கரமாகுது, அது ஆகிடும் இதாகிடும்னு சொல்லிட்டு எமோஷன்ஸில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ மேஜராக வந்து வக்ர கிரகங்கள் எப்படி வேலை செய்யுன்னா, உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து சனி வந்து இப்போ சப்போஸ் இப்போ சனி வக்கரமாகுது இல்லையா, அதுக்கு உதாரணமாக சொல்கிறேன். சனி வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுப்போமே, அப்போ தான் இந்த சனியுடைய விஷயங்கள் வந்து வக்கரமாக இருக்கிற இடத்த வச்சு பலன் தரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா எப்படி சொல்கிறது, கடக ராசிக்காரர். ஸோ கடக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தா இப்போ 8ல் சனி இருக்குது. ஸோ 8ல் சனி தான் ஐயோ அஷ்டம சனி ரொம்ப படுத்திடும் ரொம்ப பாடாப்படுத்திடும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது படுத்துமா அப்படின்னா எல்லாருக்கும் படுத்தாதுங்க. இப்போ சனி வந்து இப்போ நார்மலாக போகும்போது யாருக்கெல்லாம் நார்மலாக அவங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கு படுத்தும். பட் உங்களுக்கு சப்போஸ் உங்கள் ஜனகால ஜாதகம் நீங்கள் பிறந்தபோது இருக்கிற ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக இருந்து நீங்கள் கடக லக்னமாக இருந்து இப்போ சனி வக்கரமாகி இப்போது கோச்சாரத்தின் சனி வக்கரமாகுது பார்த்திங்கன்னா அப்போ தான் உங்களை வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பிரச்சனையை கொடுப்பாங்கன்னா கிடையாது. ஏன்னா வக்கரமாக போனால் அது குருடைய சாரத்தில் போகும்போது அந்த குருடைய நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல லாபங்களை கொடுத்துரும் அந்த வக்கரம். ஓகேங்களா, எப்போ உங்களுக்கு பெரிய லாபங்களை கொடுக்கணும் அந்த வக்கரம் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் இருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது இந்த பிளானட் மட்டும் இல்லை, குருவாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், எந்த பிளானட் புதனாக இருக்கட்டும், சுக்கிரனாக இருக்கட்டும், உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குன்னா கண்டிப்பாக அது கோச்சாரத்தில் இப்போ நடைமுறையில் வந்து வக்கரமாக இருக்கும்போது அந்த பலன் நல்ல பலனையும் கெட்ட பலன்களையும் அப்போ தான் கொடுக்குமே ஒழிய எப்போதுமே வக்கர பலன்கள் வந்து வக்கர கிரகங்கள் வந்து எப்போதுமே நெகட்டிவான பிளானட்டும் பலனும் கொடுக்காது, பாசிட்டிவான பலனையும் கொடுக்காது. உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக வந்து வக்கரமாக இருந்தால் அது வக்கரமான பலன் கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ வக்கர கிரகங்கள் வேறு என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குன்னா நார்மலாக மற்ற நாளெல்லாம் வந்து அது பலனே கொடுக்காது, சும்மா நியூட்ரலாக இருக்கும் போதே மற்றபடி உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் சூட்சுமங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பலன் கொடுக்கும் போது வக்கர கிரகங்கள் மற்ற டைமில் பலன்கள் கொடுக்காது. உதாரணம் சொல்லப்போனால் இப்போ சனி தசை நடக்குது, எனக்கு சனி வக்கரமாகுதுன்னா உங்களுக்கு பாதிப்பு இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்ததுன்னா பாதிப்பு இருக்கும், இல்லைன்னா பாதிப்பே இருக்காது. நீங்கள் சனி உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து வக்கரமாக இல்லைன்னா அதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதனால் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தெல்லாம் போட்டுக்கிட்டு யூடியூப்பில் வந்து அதை போட்டுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி போட்டுக்கிட்டு மாட்டிக்காதீங்க. ஜென்ரலாக வந்து ஒரு ஜனகால ஜாதகத்திலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கலாங்க, ஒரு 3-4 கிரகம்லாம் வக்கரமாகனா அவனை மாதிரி ஒரு பிடிவாதக்காரனை பார்க்கவே முடியாது. அவங்க வந்து அடமண்ட்டாக நிற்பாங்க, நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அடமண்ட்டாக இருப்பாங்க. அதனால் வக்கர கிரகங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பு. அதே மாதிரி திருமண பொருத்தத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த வக்கர கிரகங்களுக்கு வக்கர கிரகம் உள்ள ஒரு ஆண்மகனை வந்து நம்ம சேர்க்கும்போது
அது சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ஒரு வக்ரகிரகத்தோடு சேரும்போது ஒரு நல்ல ஒரு அந்யோன்யத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். அதனால் வக்ரகிரகம் வந்து எல்லா ஜாதகத்தையும் எப்போதும் வேலை செய்யாது. அது கோச்சாரத்தில், அதாவது தற்போதைய கிரக நிலையில் அது வக்ரம் அடையும் போது தான் வரும்ன்றது தான் உண்மையான விஷயம். மற்றபடி வந்து இதை பற்றி ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.